தமிழக அரசுக்கு சொந்தமான 8 போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 96,000 தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளில் தீர்வு காண வேண்டி எங்களது மாநில அமைப்பின் நிர்வாக குழு முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 9 இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தி கைதாவது என முடிவு செய்திருக்கிறோம். கடந்த 92 முதல் 98 வரையில் இடைப்பட்ட காலத்தில் உருவான சேமநல நிதி என்ற திட்டத்தின் கீழ் அன்றைக்கு ஓய்வு திட்டம் வராத காலத்தில் 300 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் வரையில் மாதம் ஒரு தொகை என்பது வழங்கப்பட்டு வந்தது. அந்த தொகையை சர்வாதிகார போக்கில் நிர்வாகங்கள் நிறுத்தி அதை எதிர்த்து நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எங்கள் அமைப்பின் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் பணப்பலன்கள் என்பது நிலுவையில் இருக்கிறது. 45,000 இருந்து 1,80,000 வரை நிலுவை என்பது அந்த சேமநல நிதியிலே வழங்க வேண்டி இருக்கிறது. அடுத்தது கலைஞர் ஆட்சியில் 98 1998 முதல் அமுல்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு குளறுபடிகள் என்பது இருக்கிறது. பல்வேறு போராட்டத்திற்கு இடையிலே இன்றைக்கு 5ஆம் தேதி பென்ஷன் என்பதை வாங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த மே ஜூன் 2 மாதங்களிலே வழக்கமாக காலை 11 மணிக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் என்பதை 5 மணிக்கு இரவு 7 மணிக்கு கூட இன்றைக்கு வங்கியில் கிரெடிட் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு ஓய்வூதியர்கள் ஒரு அக்கறையற்ற போக்கு நிர்வாகத்தின் அக்கறையற்ற போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த 2022 டிசம்பர் முதல் இன்றைய தேதியில் வரையில் பணி 15 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு 35 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்படி கிடைக்க வேண்டிய வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விடுப்பு சம்பளம், கம்டேஷன் போன்ற தொகைகள் ஏறத்தாழ ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 20 லட்சம் ரூபாய் என்பது நிலுவையில் இருக்கிறது. இதுவரையில் வழங்காமல் அரசும் நிர்வாகங்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் என்பது இருக்கிறது. இன்றைக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் என்பது 7,850 என்று வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு 1/1/2010 முதல் வெறும் 3,050 மினிமம் பென்ஷன் என்பதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசு ஒப்பிடும்போது எங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் ஏறத்தாழ ஒரு 30,000 பேர் குறைந்தபட்ச பென்ஷன் என்பது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவப்படி என்பது கொடுக்கப்படுவதில்லை. மற்ற ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய மருத்துவப்படி என்பது குடும்ப ஓய்வூதியம் பெண்களுக்கு பெறக்கூடிய பெண்களுக்கு மருத்துவப்படி வழங்காமல் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் என்பது இருக்கிறது. சென்ற 14வது பேச்சுவார்த்தையில் எங்கள் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்தும் கூட அன்றைய போக்குவரத்து செயலாளராக இருந்த கோபால் அவர்கள் ஓய்வூதியர் பிரச்சனை இங்கு பேசக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி எங்களது கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் பேச விடாமல் செய்து தடுத்து விட்டார்கள். இன்றைக்கு தொழிற்சங்க பேச்சுவார்த்தை என்பது 15வது பேச்சுவார்த்தை இன்றைக்கு குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய
அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் நடைபெற இருக்கிறது. ஆகவே அதை ஒட்டி இன்றைக்கு அந்த தொழிற்சங்கங்கள் எங்கள் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பேச்சுவார்த்தையில் பேசி தீர்வு காண வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த மறியல் போராட்டத்தை 9 இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.